வணக்கம் மக்களே, இது அமாவாசை இருட்டு, சொல்வதெல்லாம் ஒருட்டு. இந்த நிகழ்ச்சியில் நம்ம பல பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கோம். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, புருஷன் முன்னாடிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, ஏன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற பிரச்சனை. ஏம்மா மூணுமே ஒன்று தானம்மா? ஓகே சாரி சார், ஃப்ளோவாக பேசிட்டேன் அப்படியே. சரி பேசி சொல்ல ஏதாச்சும். இன்னைக்கு என்ன பிரச்சனையோட எந்த குடும்பம் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். டீம் வர சொல்லுங்கப்பா, வர சொல்லுங்க அவங்க. வணக்கம்மா. வணக்கம்மா, உட்காரு. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் கீதா மேடம். சீதா. பார்த்தீங்களா மக்களே, சீதான்னு எவ்வளோ அழகான ஒரு பேரை வச்சுட்டு இப்படி அலங்கோலமா. மேடம் சீதா இல்லை கீதா. சொல்லுங்க கீதா, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? ஐயோ மேடம் நான் வரல மேடம், உங்கள் டீமில் இருந்தால் கால் பண்ணி வர சொன்னாங்க. சார் கட் சார், இங்கே வருமா அப்படி சொல்லக்கூடாது. எதுக்கு வந்திருக்கீங்க கேட்டால் குடும்பத்தில் பிரச்சனை, அதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லு, சரியா? சரி மேடம். ரோலிங்க சார். சொல்லுங்க கீதா, எதுக்காக இங்கே வந்தீங்க? என் புருஷன் டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியல மேடம். டீம் வர சொல்லுங்க, செல்லும் வர சொல்லுங்க. டாடி எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுருக்கேன்னு பார்த்தியா குடும்பத்தை? உனக்காக நான் தாஜ்மஹாலே கட்ட வேண்டி. செல்லும், தாஜ்மஹால் அப்புறம் கட்டலாம், முதல்ல அவங்களுக்கு வேட்டி கட்டுங்க, பார்க்க முடியல. சாரி மேடம், மானத்தை வாங்கி சொல்ல. இங்கே பாருமா கீதா, குடும்பம்னா 4 நல்லது கெட்டது இருக்க தான் செய்யும், அதை நம்ம தான் அனுசரித்து போகணும். மேடம் குடும்பம்னா 4 நல்லது கெட்டது இருக்கலாம் மேடம், இந்த பாவி பயலு குடும்பமே 4 இருக்கு மேடம். என்ன செல்லும், குடும்பமே 4 இருக்கா? பார்த்தீங்களா மக்களே, இப்படி இருந்தால் என்ன தான் பண்ணுறது நம்ம? மேடம் என் பையனுக்கு 3 வயசு ஆக போகுது மேடம். இன்னைக்கு என் பையனுக்கு பிறந்த நாள் மேடம். ஒரு அப்போ நான் என்ன செஞ்சாருன்னு கேளுங்க மேடம். இங்கே பாருங்க, குழந்தைக்கு 3 வயசாகி 3வது பொண்ணை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அவருக்கு என்ன மேடம், அவர் துபாய் வெளிநாடு போய் 5 வருஷம் ஆச்சு. போன மாதம் தான் வந்திருக்காரு மேடம். கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை மேடம். இங்கே பாருங்கள், நீங்கள் பாட்டு துபாய் போயிட்டு 5 வருஷம் கழிச்சு போன மாதம் தான் வந்திருக்கீங்க. அந்த குழந்தை யார்?